அண்மை செய்தி வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சி நடந்த சம்பவத்தில் ஆந்திர காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் அருண்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் வீட்டில் பணியாளர் ஒருவர் மூளையாக செயல்பட்டது தெரியவந்த நிலையில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வாணியம்பாடி அருகே தொழிலதிபரை கட்டி போட்டு கொள்ளை முயற்சி நடந்த சம்பவத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் கட்டி போட்டு கொள்ளையடிக்க முயன்ற சம்பவத்தில் ஆந்திர மாநில காவலர் அருண்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் வீட்டில் பணிபுரிந்த பணியாளர் ஒருவர் இதற்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்த நிலையில் ஏற்கனவே அவர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோபிநாத். தற்போது தொழிலதிபர் இம்தியாஸ் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த காவலருக்கு தொடர்பு இருப்பதும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நீலிக்கொள்ளை பகுதி புது தெருவை பகுதியைச் சேர்ந்த தொழில் அதிபர் இம்தியாஸ், இவருடைய மனைவி சபிதா மற்றும் வேலை செய்யும் தொழிலாளி சசிவேல் ஆகியோர் வீட்டில் இருந்த போது இதனை நோட்டமிட்ட 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டிற்குள் நுழைந்த போது அவரை பின்தொடர்ந்து 4 பேர் முகமூடி அணிந்து வீட்டிற்குள் நுழைந்துள்ளனர். இம்தியாஸ் வேலை செய்யும் சக்திவேல் ஆகியோரை கட்டி போட்டு பின்னர் வீட்டின் உரிமையாளரின் மனைவி சபிதா குல்சும் என்பவரை மிரட்டி ஒவ்வொரு அறையும் சென்று நகை பணம் கொள்ளையடிக்க முயற்சி செய்து ஈடுபட்டிருந்த போது சபிதா குல்சும் அங்கிருந்து தப்பித்து வெளியே கூச்சலித்துள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அங்கு வருவதை அறிந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த போது ஸ்ப்ரே உள்ளிட்ட ஆயுதங்களை அங்கேயே விட்டு அங்கிருந்து தப்பி ஓட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல்துறையினர் அந்த வீட்டில் வேலை செய்யும் வாணியம்பாடி அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த சக்திவேலை தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.